வெல்கம் டு எஸ்எம்எஸ்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஸ்வீட்டு சிம்பிளாக செய்யக்கூடியது, கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். வரக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு நம்ம இந்த ஸ்வீட்டை வச்சு சாமிக்கு படைக்கலாம். அப்படி என்ன ஸ்வீட் பார்க்குறீங்களா? ரொம்ப சிம்பிளான அப்பம், அதுவும் கோதுமை மாவில் செஞ்ச ரொம்ப சாஃப்டான அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம இதில் கோதுமை மாவை சேர்த்துடலாம். இது ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே அரைச்ச மாவு தான், ஜலிச்சு வச்சாச்சு ஆல்ரெடி. இந்த மாவு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். போதும். இப்போது இது இருக்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு நம்ம வெல்லம், இங்கே பார்த்தீங்கனாலே வெல்லம் நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்கோம். இப்போ ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இந்த பொடி பண்ண வெல்லத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை ஆல்ரெடி நான் ஆல்ரெடி பொடி பண்ணிட்டேன். இது பாகு வெல்லம் தான். இது பாகு வெல்லம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். நம்ம பாகு பதத்துக்கெலாம் நம்ம எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இதில் கல் தூசிலாம் இருக்கும் இல்லையா, மண்ணெல்லாம், அதெல்லாம் மட்டும் நம்ம இது பண்ணிவிட்டு வடிகட்டி அந்த கோதுமை மாவோடு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வெல்லம் கரையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டிகள் இல்லாமல் நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்திருக்கு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சூடு ஆறத்துக்குள்ளே நீங்கள் வடிகட்டிங்க, இல்லைன்னா வெல்லம் கெட்டியாகிடும். அப்புறம் நம்ம கோதுமையில் சேர்க்க முடியாது. ஆல்ரெடி நான் பாகு வெல்லம் தான் எடுத்துருந்தேன். சுத்தமான வெல்லம் தான், ஒன்றும் பெருசாக தூசிலாம் எதுவும் இல்லை. இப்போது இந்த கோதுமை மாவு கூடயே இந்த நம்ம ஊற்றின வெல்லத்தை நம்ம கரைச்சி நல்லா கோதுமையை நல்லா அந்த வெல்லத்தோடு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது இந்த சூட்லேயே கொஞ்சம் இந்த கோதுமை வெந்துடும் நல்லா பசு பசுன்னு. இன்னும் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நம்ம இது கூட நம்ம சேர்த்தலாம். இப்போது நம்ம கோதுமையும் வெல்லத்தையும் நல்லா கலக்கி இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். கெட்டிகள் எதுவுமே இருந்தால் உடச்சி விட்டுக்குங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நீங்கள் கையை விட்டு கூட கலந்துக்கலாம். அப்போ தான் அந்த கெட்டிலாம் வராமல் இருக்கும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நமக்கு சேர்த்துடலாம். சர்க்கரை போட்டு தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். கூடவே ஒரு 1/4 சிட்டிகை சோடா உப்பு, சமையல் சோடா உப்பு சேர்த்துறேன், கொஞ்சம் பஃபியாக வர்றதுக்கு. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் எண்ணெய் குடிச்சிடும் நிறையா. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடாகட்டும். இதில் கொஞ்சம் நம்ம அப்பம் பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு போகும். அந்த எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம
அப்போதை எண்ணெயில் ஊற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றுறோம் பாருங்கள். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கணும். பாருங்கள், ஒரு இடமா அப்படியே அழகாக ஊற்றணும். அவ்வளோதான், வெந்து வரும். அது வெந்து கொஞ்சம் எழும்புறப்ப நம்ம இன்னொன்று ஊற்றிடலாம். கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை ஸ்லோவில் கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வருது, பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? நான் சோடா மாவு கொஞ்சம் தான் போட்டேன். சோடா மாவு போட்டதால் நம்ம சட்டுன்னு நம்ம ஊற்றிடலாம். நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இன்னொன்று ஊற்றுறோம் பாருங்கள். ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு அழகாக வந்துடும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்லோலியே வைங்க, இல்லைன்னா உள்ளெல்லாம் வேகாது, வெளியே மட்டும் கலர் வந்துடும். எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு இல்லையா, அதனால் இப்படி அது நல்லா வெந்து வரட்டும். அடுத்தது கூட ஊற்றலாம். இந்த அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வர 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் இல்லையா, திருவண்ணாமலையாருக்கு நம்ம விளக்கேற்ற போகிறோம் இல்லையா, அது முருகருக்கு உகந்த நாள் தான் கார்த்திகை தீபம். நம்ம அன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு படைக்கிறதுக்கு நம்ம சுவையான அப்பம் செஞ்சு நம்ம கடவுளுக்கு படைக்கலாம். சிம்மிலே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேலே கலர் கொடுத்துருச்சு, ஆனால் உள்ளே வேகணும். கொஞ்சம் நேரம் கழித்து நான் எடுத்துடுறேன். ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஊற்றுறேன் பாருங்கள். அழகாக ஒரு இடமா ஊற்றுங்க. அப்போ பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு அப்பம் மாதிரி கரெக்டாக வந்துடும். இது எடுத்துக்கிறேன். இது நல்லா வெந்துடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம். நல்லா தானாக அதுவே எழும்பி வந்துடும். நீங்கள் அடியெல்லாம் பிடிச்சி தடவலாம் வேண்டாம். பார்த்தீங்களா, அதுவே தானாக ஒட்டாமல் அழகாக வந்துடும். சுவையான கோதுமை அப்பம், அதுவும் முருகருக்கு ரொம்ப பிடித்தமான அப்பம் இது. நீங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு படைச்சிடுங்க மறக்காமல் முருகருக்கு. இப்போது இது எடுத்துடலாம். இப்போ வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால இந்த அப்பத்தை ஃபஸ்ட்டு சுட்ட உடனே நம்ம கடவுளுக்கு படைச்சிடலாம். எங்கள் வீட்டு பூஜை அறையே சிம்பிளாக தாங்க இருக்கும், சின்னது தான், கிச்சன்லேயே வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது 2வது ஊற்றினேன் இல்லையா, 2வது டிப் ஊற்றினது அது நல்லா வெந்துடுச்சு. ஒரு பக்கம் இதை நான் திருப்பி விட்டுக்கிறேன். எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடங்கிடுச்சு, வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா கொஞ்சம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு முறை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ஒரு இடமா ஊற்றினா அழகாக பஃபியாக வரும் பாருங்கள். தானாக அப்படியே நகர்ந்து போகுது பாருங்கள், அடி பிடிக்காமல் வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. சூடாக இருக்குது, இது ஆறுனதாக எடுக்கிறேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அப்படியே சாஃப்டாக இருக்கும். சுவையான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்கன்னா சுவையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, மேலே உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோதுமை அப்பம் சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.